ட்ரெஸ் பிடிச்சிடாத. ஐயோ இந்த ஒரு காட்டு மாடு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகஸ் டிலைட். இன்னைக்கு நீங்க பார்க்க போற vlog வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டிராவல் vlog தான். ஸோ நாங்கள் எங்க போறோம், எங்க டிராவல் எப்படி இருந்துச்சு, எங்க ஸ்டே பண்ணோம் அப்படின்ற எல்லாமே வந்துட்டு அவங்க கூட நான் ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி சரி, பாட்டுக்கு ஏற்ற மாதிரிலாம் ஓட்ட வேணாம், நார்மலாவே ஓட்டுங்க. ஸோ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கொடைக்கானல் தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வீக்கெண்டில் வந்துட்டு ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஒர்க் அங்கே வந்து இருந்தனால ஸோ எல்லோரும் சேர்ந்து போனோம் அப்படின்னா வந்துட்டு அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் சண்டே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நாங்களும் வந்து அப்படி கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட் ஃபேமிலியோடு சேர்ந்து. சைல்ட்ஹுட் ஃபேவரட். வணக்கம். வணக்கம் மாப்ள. 5 o'clock இருக்குமா டைம்? இன்னும் 1 hour வந்து ட்ராவல் இருக்குது. ஸோ கொடைக்கானலுக்கு நாங்கள் மெயினாக வந்து போகிறது பார்த்திங்கன்னா அங்கே வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீடும் இருக்குது அண்ட் வந்து ஃபெபியும் அங்கே தான் இருக்கா. நாங்கள் ஃபெபின்னு சொல்லி ஒரு பெட் வந்து வளர்த்தோம். ஸோ அவனையும் சேர்த்து போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்றது தான் என்னோட பிளானாக இருந்துச்சு. கொடைக்கானல் என்ட்ரு ஆனதுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் சில்வர் ஃபால்ஸ் தான் நம்ம பார்ப்போம். ஸோ அங்கே கார்ல இருந்து இறங்கினதுமே வந்துட்டு அவ்வளோ கோல்டு, பயங்கர சில்லுன்னு இருந்துச்சு. நான் இறங்கினதுமே வந்துட்டு ஸ்வெட்டர் போட்டுட்டேன். வணக்கம்டா மாப்ள. ஏய் அவனதான கேட்டு பேச மாட்டியா? அத பாத்தியா? சொல்லக்கூடாது. ஆமா ஆமா சார். இது பேர் மிளகா பச்சி. என்னடா பாசமா ஊட்டி விடுறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் வந்து வாங்கிட்டேன். பார்த்தா பயங்கர சூடா இருந்துச்சு அந்த காலிஃப்ளவர். ஸோ வந்துட்டு அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டு கிளம்பிட்டோம். சிக்ஸ் ஓ கிளாக் வந்து கொடைக்கானல் வந்து லேக் ஏரியாவில் வந்து ரீச் ஆகிட்டோம். லேக் ஏரியால இருந்து கொஞ்சம் தூரம் தான் வந்து நாங்கள் புக் பண்ணி இந்த காட்டேஜ் இருந்துச்சு. அங்கே போயிட்டு மறுபடியும் வரதா இருந்தால் ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேயே கார் பார்க் பண்ணிட்டு பர்ச்சேஸில் வந்துட்டு இறங்கிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேக் ஷாப் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்வெட்டர், ஸ்வெட் ஷர்ட் இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக வச்சுருப்பாங்க. வுட்டன் டாய்ஸ் அதெல்லாமே நமக்கு நல்லா க்யூட்டாக வந்து வச்சுருப்பாங்க. அது போக வந்துட்டு நம்ம வீட்டுக்கு ஏதாவது டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னாலுமே அதுவுமே வுட்டனில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கிடச்சிச்சு. பட் ப்ரைஸிங் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நாங்க வந்து போனதுமே ஒரு பேக் ஷாப்குள்ள நுழைஞ்சு எனக்கு கீ செயின்னா அவ்வளோ ஒரு கிரேஸ். ஸோ கீ செயின்ஸ் ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த வீடியோ எடிட் பண்றப்பதான் பாக்குறேன் எங்களை விட ரொம்ப சின்சியரா அந்த குட்டி வாண்டி எப்படி பார்த்துட்டு இருக்குதுன்னு பாருங்களேன். எதை பார்க்கறது எதை விடுறதுனே தெரியலங்க. ஒரே கடையை சொன்னார், கடையத்தை கடை தாங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ?
இன்னும் கொஞ்ச நேரம் இவங்க விளாக் பண்ணியிருந்தாங்க, அவ்வளோதான். நீங்கள் யாருமே பார்த்துருக்க முடியாது விளாக, அந்தளவுக்கு அட்ராசிட்டி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் நான் வாங்கினேன் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவேனான்னு தெரியல. பாப்பாவுமே அந்த அளவுக்கு வந்து ரொம்ப லைக் பண்ணிக்கல அத. அதனால நான் வந்து அது வாங்கல. அதுக்கு பதிலா சும்மா நார்மல் மங்கி குல்லா மாதிரி தான் வாங்கணும். கிட்ஸோட உடன் டாய்ஸ் தான் எனக்கு ஆக்சுவல் ப்ரைஸை விட ஒரு 200 அவங்க எக்ஸ்ட்ரா சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால நான் பாப்பாக்கு வந்து அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நான் எதுவுமே வாங்கவே இல்லை. பட் நான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து 150 200 அந்த ரேஞ்சில் தான் வந்து இருந்துச்சு. பட் இது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. பாப்பா கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்ல. ஸோ அதனால வந்து அதை நான் வந்து பெருசாக வந்து நான் வாங்கலை. பட் நான் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் vlogல வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் vlogல நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். இப்போத்தான் 5வது படிக்குது. Anna, how much? இந்த கோலம் டிசைன் வந்து 5 டிசைன்ஸ்ல வந்து இருந்துச்சு. காம்போவா வந்து ஒரு ரோல் ஃபுல்லா 120 150 வந்து சொல்லியிருந்தாங்க. பாருங்க மம்மி டாடி சாக்லேட் சின்ன இதை சாப்பிடுவோம்ல 90s கிட்ஸ் என்ன இருக்கா எல்லாமே இருக்கு. இதெல்லாம் காசு மிட்டாய், இதுக்குள்ள காசு இருக்கும். ஆனா இப்ப வர்றது இல்லையா, என்னன்னு தெரியல. இது என்னன்னு தெரியல. ஏன்னா இது என்னது பேப்பர் தோசை. ஓகே ஓகே. ஸோ இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய 90s கிட்ஸோட ஸ்நாக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நிறையாது எனக்கே தெரியல. பட் மேக்ஸிமம் வந்து நம்ம சாப்பிட்டதாக தான் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து எங்களுக்கு பிடிச்சது ஒரு 2-3 வாங்கினோம். நான் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இவங்க விக்கு மாட்டிட்டு வந்து என்ன கூப்பிட்டாங்களா, நான் வேற யாரோ அப்படின்னு நினைச்சு பயந்தேன். ஸோ அதுதான் வந்து காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருந்தோம். அண்ட் அந்த ஷாப்பிங் வேற எதுவும் கேட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி நீ இழுத்துட்டே போறாங்க. பட் நம்ம விடுவோமா, இந்த ஸ்வெட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால வந்து நான் எப்படியோ வந்து அவங்க கிட்ட கெஞ்சி வாங்கிட்டேன். இது வந்து செம்ம ஒருத்து. நான் ஆல்ரெடி வியர் பண்ணியிருந்ததை விட இது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. லேக் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆம்பூர் பிரியாணி அனிஃபா அப்படின்னு சொல்லி பார்த்ததுமே வந்துட்டு எங்களுக்கு செம்ம டெம்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நாங்கள் லஞ்ச் வேற சாப்பிடலையா. ஸோ சரி பசியில இருந்தோம். அதனால வந்துட்டு ஒரு பார்சல் வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டு இப்போ காட்டேஜ்க்கு வந்து ரீச் ஆகிட்டோம். தம்பி இது பேர் என்னதுப்பா தம்பி? யோகி அங்கேயே இருந்துக்கோ, உன்னைய பார்த்தாலே பயமா இருக்கு எங்களுக்கு. ஓகேப்பா தம்பி. இந்த ரூம் நம்ம ஸ்டே பண்ண வந்திருக்கோம். ரூம் டூர் பார்த்தலாமா? ஹாய், இந்த குட்டி பொண்ணு. ஓகே, இது இப்படி ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. நீ நல்லா இருக்கு, வா பாப்பா. அழகான போட்டோ ஃப்ரேம்.
அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்க்கு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா 2 மங்கி. டிவி யூனிட், ஒரு சீட்டிங் ஏரியா அண்ட் இதுதான் வந்து பெட். ஒரு சின்ன சிங்க் ஏரியா. இங்க அமக்கணும் அப்பதான் ஃபோக்கஸ் தெரியும். ஓகே. எங்கே போனாலும் வந்தோடனே இதுதான். இன்னும் சின்ன குழந்தைனே நினைப்பேன். டீசெண்டான சைஸ் ரெஸ்ட் ரூம். இங்கே பாருங்க, இதுதான் ரொம்ப பிடிச்ச பிளேஸு. சூப்பராக ஒரு அழகா பால்கனி. கீழே மார்னிங் காமிச்சா தான் உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து பக்கத்து ரூமோட பால்கனி. காஸ்டியூம் சேஞ்ச். காஸ்டியூம்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பார்த்தெல்லாம் எடுக்கல. சடனாக பிளான் பண்ணனால என்ன வீட்டில் இருந்துச்சோ அந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சாப்பிட போகிறோம். செம்மையாக குளிருது, பயங்கர சில்லாக இருக்குங்க. இந்த ஒரு காட்டு மாடு. நாங்கள் ரீச் ஆகி ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே வந்துட்டு அங்கே வந்து ஃபயர் கேம்ப் வந்து எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ வந்து சூப்பராக வந்துட்டு என்ஜாய் பண்ணோம். அன்எக்ஸ்பெக்டடாக இந்த மாதிரி ஒரு டே அமையிறது வந்து நிஜமாவே ரொம்ப நல்ல ஒரு ஃபீல். எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் பாப்பா தான் எங்களை விட ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அந்த ஸ்பீக்கரை விட்டுட்டு வேற இடத்துக்கு நகரவே இல்லை. நானாக தான் வந்துட்டு கம்பல் பண்ணி சாப்பாடெல்லாம் வந்து ஊட்டி விட்டு அதுக்கப்புறம் வந்து போய் தூங்க வச்சேன். ஆம்பூர் பிரியாணி தான் வாங்கியிருந்தோம். நான் இது வரைக்கும் அது ட்ரை பண்ணதே கிடையாது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியாச்சு. 65 பிரியாணி தான் வந்து சொல்லியிருந்தோம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இப்போ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வந்துட்டு மேக்ஸிமம் டெம்ட் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் போய் வேமா பிரியாணி சாப்பிட்ருங்க. ஓகே, பாப்பாக்கு லைட் ஃபுட்டாக இட்லி அந்த மாதிரி ஊட்டி விடலான்னு பார்த்தா அங்கே ஃபுட் எல்லாமே வந்துட்டு ப்ரீவியஸாகவே நம்ம வந்து ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் காட்டேஜுக்கு வந்து வருது. ஸோ அதனால வந்துட்டு நான் பிரியாணியை கொஞ்சமாக ஊட்டி விட்டுட்டு அவங்க அப்பா கிட்ட கொடுத்துருக்கேன். ஸோ நான் இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து மில்க் வந்து வாங்கிட்டு அவங்கள தூங்க வைக்கணும். அண்ட் ரொம்ப சில்னஸ் அதிகமாக ஆக வந்து சாப்பாடு வந்து பெருசாக இழுக்கவே இல்லை. எல்லாமே வந்துட்டு இந்த ரோஹிக்கு தான் வந்து போச்சு. அவன் தான் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டான். So that's it about this video. இந்த அன்எக்ஸ்பெக்டட் கொடைக்கானல் ட்ரிப் எங்களுக்கு ரொம்பவே சூப்பரா போச்சு. அண்ட் டே 2 கொடைக்கானல் வந்து எப்படி இருந்துச்சு, நாங்க எங்கெல்லாம் போனோம், இந்த காட்டேஜோட ஃபுல் டீடைல்ஸ் வித் பிரைஸோட நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஸோ நம்ம வீடியோஸை தொடர்ந்து பாருங்க. நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Stay tuned for more videos. Bye. அது சாப்பிட்டு ஒண்ணு செய்யாது விடு. அப்பா வேறனா கவுதம்மா கவுதம்மா ஊங்கரா பெரிய பார்க்க போறோம். இங்க பாப்பா இங்க முன்னாடி இருக்கு மாமா. சரி சரி சரி